ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு டிஷ். என்னென்னு தானே கேட்குறீங்க? வெற்றிலை குழம்பு எப்படி செய்யலாங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன, இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரு எலுமிச்சை சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு தக்காளி, அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய், ஒரு காஞ்ச மிளகாய், அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறம் வெத்தலை, ஒரு 8 வெத்தலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் பெருங்காயம் சொல்லலை, நான் பெருங்காயம் சேர்ப்பேன். உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க வந்து சேர்க்க வேண்டாம். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பேன் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெயில் வந்து இதை செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நல்லெண்ணெயிலே பண்ணுங்கள், அதுதான் நல்லது. இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதில் நாம் வந்து மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது ரெண்டும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா பொரியட்டும். ரொம்ப வந்து செவக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, லைட்டாக பொரிஞ்சாலே போதும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா லைட்டாக பொரிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் 4 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். இது வந்து பெரிய சைஸில் இருக்கிறதுனால 4 எடுத்துருக்கேன். சின்ன சைஸாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கு வந்து வாயு பிரச்சனை அப்படிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பூண்டு அதிகமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோ நல்லது அது. அடுத்து சின்ன வெங்காயம், ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, குளிர்ச்சி. அதனால் வந்து சின்ன வெங்காயமே அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். இந்த டிஷ் பண்ணும்போது கண்டிப்பாக சின்ன வெங்காயத்தில் பண்ணிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டும் சரி, உங்கள் ஹெல்த்துக்கும் அது ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம், பூண்டு, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷாக வதங்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் நல்லாவே வதங்கியிருக்கு. இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு தக்காளி நல்ல பழமான தக்காளியாக, சின்ன தக்காளியாக தான் நான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கலாம். எல்லாமே வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். எப்பயுமே வந்து சொல்கிறது ஒரே விஷயந்தான், எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நல்லா வதக்கி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இப்போ வந்து நம்ம வெத்தலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் உள்ள காம்பு எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த காம்பெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த காம்பு எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக வந்து பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெத்தலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 85% வந்து நீர்ச்சத்து இருக்குது. அதனால் வெத்தலை வந்து அதிகமாகவே எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி பிரச்சனை இருக்கிறவங்க சரி, வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் சரி, இந்த வெத்தலையை வந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் நிறைய கால்சியம் இருக்குது, நீர்ச்சத்து இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி கூட இருக்குது, விட்டமின் சி வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் வெத்தலை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்பவே நல்லது தான். இப்போது எல்லாமே வதங்கிடுச்சு. இதில் நம்ம வந்து வெத்தலையை ஆட் பண்ணிக்கலாம். வெத்தலையை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை அரைக்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஆராய்ச்சியில் வந்து சொல்லியிருக்காங்க, இதில் வந்து செவிக்கோல் அப்படின்னு சொல்கிற ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வெத்தலையில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியில் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து வீரியமிக்க நோய் எதிர்ப்பு திறன் கொண்டது வந்து இந்த வெத்தலை தான். அதனால் அதிகமாக எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஊற வச்சுக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த புளியை வந்து ஊற வைக்கிறேன். இது கொஞ்சம் ஊறட்டும். அதுக்குள்ளே அது வதங்கிடும். நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அது நல்லா ஆறிடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சியில் நல்லா
ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வந்து சூட்டோடு போட்டு அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். மிளகு, ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை, எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். நம்ம வந்து வெத்தலை சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் க்ரீனிஷாக தெரியுது. அடுத்து வந்து நம்ம ஊற வச்ச புளி வந்து நல்லா ஊறிடுச்சு, இதையும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். புளியை வந்து கரைச்சாச்சு. அடுத்து திரும்பவும் அதே பேனை வச்சுக்கலாம். அது நல்லா சூடாகட்டும். சூடானதும் நம்ம வந்து திரும்ப இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு. மேக்ஸிமம் இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம சேர்க்குறது எல்லாமே உடம்புக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்றா தான் இருக்கும். நீங்களே வந்து பாருங்கள், எதுவுமே வந்து தேவையில்லாததாக இருக்காது, எல்லாமே ஏதாவது ஒரு மருத்துவ குணம் கொண்டதாக தான் இருக்குது. அடுத்து கடுகு பொரிஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் 1 காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் வந்து நல்லா பொரியட்டும். ரொம்ப வந்து வெந்தயம் வந்து செவந்துடக்கூடாது, அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே பொரிஞ்சிருச்சு. அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் நான் சேர்க்குறேன். விருப்பம் இல்லாதவங்க சேர்க்க வேணாம், அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது இதில் நாம் வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்க அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இதை நீங்கள் வந்து ரைஸில் போட்டு சாப்பிட்லாம், இட்லி, தோசை, இது மாதிரி எந்தோட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது தான் அதோட டேஸ்ட்டும் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இப்போது நம்ம மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இது வந்து ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இது மாதிரி வதக்குனிங்கன்னா போதும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே நம்ம நல்லா வதக்குனது தான். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் நம்ம வந்து உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியையும் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நான் வந்து புளி கரைச்சேன். அதை வந்து நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நல்லா இந்த புளி தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதும் அது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போது தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம வந்து நல்லா கொதிக்க விட போகிறோம். ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிச்சாலே போதும். இந்த குழம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி ஆகிடும். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதித்து சுண்டி போயிடும். கடைசியாக இப்போ ஃபைனலாக வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை எடுத்து சூடாக பரிமாறலாம். இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே வந்து தயிர் சாதம் வச்சு இந்த குழம்பு தொட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.